புலி வந்து தோல்வி அடைந்ததுக்கு காரணம் வந்து வெறும் விஜய் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இதே செல்வகுமாரையும் சேர்த்து தான் சொல்லணும். ஓகே. ஏன்னா செல்வகுமார் நிறையா விஜய்க்காக உழைத்திருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த கதையை இவரும் உட்காந்து தானே கேட்டார். ம். ஒரு மாஸ் ஹீரோவை நீங்கள் ஸ்க்ரீனில் முதல் ஷாட்லேயே வந்து பயந்துட்டு ஓட விட்டீங்கன்னா, எந்த ரசிகன் அந்த படத்தை ரசிப்பான்? இந்த காட்சி தப்பான காட்சிங்கிறது இத்தனை வருட அனுபவம் உள்ள செல்வகுமாருக்கு எப்படி தெரியாமல் போச்சு? சிம்புதேவன் ஒரு சீன் சொல்கிறாரு, சார் விஜய் வந்து மாஸ் ஹீரோ சார். ம். முதல் காட்சியிலே அவர் வந்து பயந்துட்டு அடிக்கி பயந்துட்டு ஓடுற மாதிரி ஒரு காட்சி நீங்கள் வச்சிங்கன்னா எந்த ரசிகன் சார் அதுக்கப்புறம் உட்காந்து இந்த படத்தை பார்ப்பான்னு அவர் கேட்கணும்ல. என்ட்ரி தானே முக்கியமே. என்ட்ரி தானங்க ஒரு ஹீரோ, அதுவும் மாஸ் என்ட்ரி. அட்லி படத்துலலாம் விஜய் எப்படி வருவார் சார்? அட்லிலாம் அப்புறம் வந்தவர், அதை விட்டுருங்க. பொதுவாக சொல்கிறேன், ஒரு மாஸ் ஹீரோவுக்குன்னு என்ட்ரின்னு ஒன்று இங்கே இருக்குல்ல. நீங்கள் அவ்வளோ கேவலமாக ஒரு என்ட்ரி வச்சுருக்கீங்க. அதை அப்படி நீங்கள் வச்சுட்டு அந்த படம் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பொறுப்பு 2 பேரும் தானே. விஜயும் அந்த கதையை கேட்டு எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. இன்னொன்று, அந்த படம் குழந்தைகளுக்கான படம்னு தான் எடுத்திருக்காங்க. அப்படிதான் ப்ரொஜெக்டும் பண்ணாங்க. பண்ணலை. ஓகே. அதான் தப்பு. ஓகே. ஒரு படத்தை எடுக்கும்போதே இது வந்து குழந்தைகளோட பார்க்க வேண்டிய படம், முழுக்க முழுக்க அங்கே குழந்தைகளை மையப்படுத்தி எடுத்திருக்கோம், குழந்தைகளுக்கான படம்ங்கிறத நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த காமன் ஆடியன்ஸும் ஒரு முடிவோடு உள்ளே வருவான். இல்லை மாஸ் சீன்லாம் இருக்காது, அதையும் இவங்க சொல்லலை. அப்போ நீங்கள் மொட்டைக்கட்டையாக ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அது ஓடலைன்னா அதுக்கு வந்து விஜய் மட்டும் எப்படி பொறுப்பாக முடியும்? சம்மந்தப்பட்ட செல்வகுமாரும் பொறுப்பு ஏற்றுக்கணும். இன்றைக்கி அவர் பக்கத்தில் சேர்த்துக்கலாங்கிறதுக்காக சில கருத்துக்களை அவர் சொல்கிறாரு, அதை நம்ம ஏற்றுக்க முடியாது.